ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் சிம்புவை பத்தி தான் பேச போறோம். சிம்புவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து சின்ன குழந்தையில இருந்தே படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய நடிகரா மாறிட்டாங்க. இப்ப வரைக்கும் சிம்பு ஏன் வந்து இன்னும் மாறாமலே இருக்காரு? அவர் எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஆள் தானே, அவர் ஏன் இன்னும் இப்படியே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள்லாம் வந்து இப்படி ஒரு குமுறல் வச்சுட்டு தான் இருக்காங்க எப்பவுமே. சோ ரீசெண்டா தக் லைஃப் படத்துக்கு அப்புறமா கமல் சிம்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கர ஒரு கெத்தான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் சிம்புவுக்குமே மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் கிடைச்சது. தொடர்ந்து நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டு வந்திருந்தாரு. அந்த படங்களுக்கெல்லாம் பெரிய அளவுல வரவேற்பு இல்லை அப்படின்னாலும் அவரோட ரசிகர்கள் எப்பவுமே அவரை கைவிடாத மாதிரி தான் அவரோட படங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பையும் ஆதரவையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நடுவுல கொஞ்ச நாள் காணாம போயிருந்தாரு. அப்ப எங்க போயிருந்தாரு அப்படின்னு பார்த்தா ஆன்மீகத்துல போயிருந்தாரு. ஆன்மீகத்துல போயிட்டு திரும்பவும் எப்ப சினிமாவுக்கு வருவாரு, சிம்பு எங்க காணோம் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. திரும்பவும் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. சூப்பரான படங்கள் கொடுத்திருந்தாரு. அடுத்ததா சிம்பு இப்ப வெற்றிமாறன் கூட கூட்டணியில ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஏற்கனவே தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் தான் வடசென்னை பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வாய்ப்பை தான் சிம்பு தட்டி பறிச்சுட்டாரா? அப்ப அந்த வாய்ப்பு தனுஷ்க்கு இல்லையா? ஏற்கனவே தனுஷ்க்கும் சிம்புக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. இதுல திரும்பவும் படத்துலயும் இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு எல்லாரும் பேசியிருந்தாங்க. அதுக்கு வெற்றிமாறன் ரொம்ப கிளியரா விளக்கம் கொடுத்திருந்தாரு. வடசென்னை படம் கண்டிப்பா தனுஷ் கூட தான் நான் பண்ணுவேன். அது வந்து வேற ஒரு யூனிவர்ஸ்ல கண்டிப்பா உருவாகும். இப்போ சிம்பு கூட நான் பண்றது வந்து வேற படம். சிம்புக்காக ஆரம்பத்துல இருந்தே நான் ஒரு கதையை வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். சிம்பு வந்து பிஸியா இருக்கிற டைம்ல அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்ப அவர் வந்து கால் ஷீட் கொடுக்கல. பட் இப்போ கால் ஷீட் கொடுத்திருக்காரு. அதனாலதான் அந்த அரசன் படம் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் சிம்பு கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த ஷூட்டிங்ல தான் சிம்பு பிஸியா இருக்காரா அப்படின்னு கேட்டா அந்த ஷூட்டிங் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அதுல சிம்பு இப்ப பிஸியா இல்ல. அப்ப எங்கதான் போனாரு? அவர் ஒரு டாக் இல்ல, எதுவும் இல்ல, அவரை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே, என்ன ஆச்சு சிம்புக்கு அப்படின்லாம் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. சிம்புக்கு ஒன்னும் ஆகல. சிம்புவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில நிறைய நாலேஜ் இருக்கணும், நிறைய கத்துக்கணும். சினிமாங்கிறது கடல் மாதிரி, அதை நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கக்கூடியவர். சோ அதே மாதிரிதான் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும். சோ அவரும் சினிமாவில நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பொது அறிவு சினிமா அப்படின்னு சொல்லி இதை பத்தின நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். சோ அதனால கமல் என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்ப உலகமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு, எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜியா மாறிடுச்சு, அதுக்கேத்த மாதிரி நாமளும் மாறணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு போயிட்டு ஏஐ படிச்சுட்டு வந்தாரு 6 மந்தா ஸ்டே பண்ணி. இப்போ சிம்பு எங்கன்னு கேட்டா சிம்புவும் அதே இடத்துல அதே அமெரிக்கால சோ கமல் சார் படிச்ச அதே யூனிவர்சிட்டியில சிம்பு வந்து இப்போ ஏஐ படிச்சுட்டு இருக்காரு. ஏஐ படிச்சுட்டு இன்னும் பெருசா சினிமாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி சூப்பரான ஒரு கம்பேக் கொடுக்க போறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. இப்போ சிம்பு இந்தியாலே கிடையாது, அவர் வந்துட்டு அமெரிக்கால போயிட்டு ஏஐ படிச்சுட்டு இருக்காரு. சோ இன்னும் எந்தெந்த நடிகர்கள் ஏஐ படிக்க போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா அதே மாதிரி ஒரு பிளான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் படிக்கிறாங்களே, நம்மளும் போய் படிச்சு கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் வந்து இதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ஃபுல் அண்ட் ஃபுல் நடிப்பு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி அதுல பிஸியா இருந்துட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜானர்ல சினிமாக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க, வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இவ்வளோ நாள் சிம்புவோட ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் சிம்பு வரும்போது ஒரு சூப்பரான கம்பேக் கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு சிம்புவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் ரூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.